ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மார்னிங். ஹாவ் அ நைஸ் டே. அடடடடா, நேற்று இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. அதாவது எடிட்டர் வினோத் தான் இந்த இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இது நெக்ஸ்ட் எபிசோடுனால அதை டெலீட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பார்த்தீங்களா? அதாவது இன்றைக்கி எபிசோடில் என்ன ஒன்றும் இல்லைங்க. கங்கா காவேரி 2 பேருமே அம்மாட்ட கேட்குறாங்க. ஏதாவது ஃபோட்டோ, ஏதாவது கிளிப்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களாம்மா, நம்மளுக்கு ஆதாரத்துக்கு ஏதாவது காட்டணும்ல. அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க ஃபேமிலிக்கிட்ட. நம்மளும் பிறகு ஏதாவது ப்ரூஃப் பண்ணணும்ல. நம்மக்கிட்டே ஏதாவது ஆதாரம் இருந்தால் தானே நம்ம பேசலாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சொன்னவரை இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கங்கா ரொம்ப டென்ஷனாக, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என்னவா அப்படி சொல்கிறா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாலும் ரிஜிஸ்டர் பண்ணாட்டியும் ஏதாவது ஃபோட்டோனாலும் எடுத்து வச்சுருப்பாங்களா அப்படின்ட்டு. ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, இந்த பசுபதி பண்ண டார்ச்சர்னால வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுனால அதில் மறந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்கு. இவங்க பண்ணுறது ஒரு வேளை இவங்க உண்மையான ஃபேமிலியாக இருந்தாலுமே இவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, அப்போ உங்களுக்கு பின்னாடி பசுபதி இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது அவங்களுக்கு. நமக்கு அந்த டவுட்டு தான் இருக்குது, பசுபதி பண்ணுறானா என்னான்னு. ஆனால் யார் பண்ணுறான்னு இது வரைக்குமே தெரியலை. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, பசுபதி பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் பாட்டி சிந்துவையும் கிருஷ்ணாவை பார்த்து கொஞ்சம் உருகுறாங்க. என்னதான் இருந்தாலும் பேரப்பிள்ளை தானே, கிருஷ்ணன் கண்ணை பார்த்து அவங்க அப்பா கண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்னதான் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன தப்பு செஞ்சாலும் பெத்த பிள்ளை யாராவது விட்டு கொடுப்பாங்களாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க தானே. எப்படி தான் இருந்தாலும் இன்றைக்கி பாட்டி விஜயோட பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த கஷ்டத்தில் விஜய் தலையில் ஏற்றிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காவேரி யாரையும் பொருளாட்டியெல்லாம் அவளை அப்படி சாதாரணமாக என்னால் விட முடியாது, கஷ்டப்படட்டும்னு என்னால் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படி இப்படியா சொல்லி பாட்டியும் சிரிக்க வச்சு விஜயும் சிரிக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு காட்டுறாங்க. அதில் தான் ஒத்தடை கொடுக்கறது, தலைவா தலைவி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்காக ஒரு சீன் வைக்கிறாங்களே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மீண்டுமா கால் சீனு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க.